மற்றொரு அண்மை செய்தி. திருபுவனம் இளைஞர் அஜித் மரணம் தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை ஏற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. மேலும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோயிலில் காவலாளியாக இருந்த இளைஞர் அஜித்குமார் நகை திருட்டு புகாரின் பேரில் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார். தற்பொழுது 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சரும் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதி விசாரணைக்கு சென்னை நீதிமன்ற மதுரை கிளையும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த ஆணையம் இந்த சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது ஆணையத்திலேயே விசாரணை பிரிவு ஒன்று இருக்கும். அந்த பிரிவில் காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். அந்த பிரிவினுடைய ஐஜிக்கு தான் தற்பொழுது ஆணையமே இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது விரிவான விசாரணை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இருக்கிறது. இதன்படி அந்த குழுவானது விசாரணை நடத்தி தனது அறிக்கையை மாநில மனித உரிமை ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.